வணக்கம் நண்பர்களே. இது ஜோதிட நேரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தேவானாம் ச ரிஷினாம் ச குரு காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி பிரஹஸ்பதே. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத். ஆமாம், 1/5/2024 பிற்பகல் 12:59 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்திற்கு இடம் பெயர்கிறார். எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்கு என்னென்ன யோகம் கிட்டும் என்பதெல்லாம் இனி வரும் பதிவுகளில் பார்க்கலாம். முதலில் நாம் குருவுக்கு செய்யும் பரிகாரம் சரியா என்று பார்ப்போம். குருவுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் நாம் தக்ஷணாமூர்த்திக்கு செய்து கொண்டிருக்கிறோம். குருவும் தக்ஷணாமூர்த்தியும் ஒருவர் தானே என்று நாம் கேட்டால் கண்டிப்பாக இல்லை. தக்ஷணாமூர்த்தி என்றால் தென்முக கடவுள் என்று பொருள். தக்ஷிண என்ற சொல்லுக்கு தென்திசை என்று பொருள். பஞ்சாங்கத்திலே பார்த்திருப்போம், உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். சூரியன் தெற்கு நோக்கி சுற்றி வரும் காலத்தை தான் தட்சிணாயனம் என்று சொல்கிறோம். தட்சிண என்ற சொல்லுக்கு தெற்கு என்று பொருள். தட்சிணாமூர்த்தி என்றால் தென்திசை கடவுள். தட்சிணாமூர்த்தி தென் திசையிலே கல்லால மரத்தின் அடியில் தவ கோலத்தில் அமைதியே உருவாக சாந்த சொரூபியாக வீற்றிருப்பார். அவர் சிவகணங்களில் ஒருவர். அவருக்கு ஸ்வேதாம்பரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிற ஆடைதான் சாத்த வேண்டும், வஸ்திரத்தை தான் சாத்த வேண்டும். நாம் பரிகாரம் செய்து கொள்வதாக எண்ணிக்கொண்டு தவ கோலத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் நவ கிரகத்தில் ஒன்றாக வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்குத்தான் நாம் பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த குருதான் பிரகஸ்பதி. அந்த குருதான் வடக்கு திசையில் வீற்றிருப்பார். நவகிரகத்தில் போய் நம்ம பார்த்தோம்னா வட திசையில் தான் குரு பகவான் வீற்றிருப்பார். தட்சிணாமூர்த்திக்கு ஆதி அந்தம் கிடையாது. குரு பகவானுக்கு தொடக்கம் முடிவு உண்டு. நாம் தட்சிணாமூர்த்தியை எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி வழிபாடு செய்துவிட்டு வரலாம். இந்த கொண்டைக்கடலை மாலை போட்டு தயிர் சாதத்தை நைவேத்தியமாக வைத்து முல்லைப்பூ சூடி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டியது குரு பகவானுக்கு. அதாவது நவகிரகங்களில் ஒருவராகிய வடக்கு திசையில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்குத்தான் நாம் பரிகாரம் செய்ய வேண்டும். இரண்டும் வெவ்வேறு. இதை நாம் சொன்னால் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகமங்களை மீறி கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு இது தெரியும். நிறைய சிவ ஆலயங்களிலேயே நிறைய பேருக்கு இது தெரியும். தட்சிணாமூர்த்திக்கு பரிகாரம் செய்வது முறையல்ல என்று நிறைய பேருக்கு தெரியும். நமக்கே வம்புன்னு நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க. சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. காலங்கள் மாற, காட்சிகள் மாற, கோலங்கள் மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் நவகிரகங்களில் ஒருவராக வீற்றிருக்கக்கூடிய குருவுக்கு செய்து பரிகாரம் பெறுங்கள். கூட்டத்தோட கூட்டமாக போய் நான் ஆலங்குடியில் தான் குரு பயிற்சியை கொண்டாடணும், இல்லை கோவிந்தவாடிக்கு தான் நான் போகணும், அப்படியெல்லாம் கிடையாது. கூட்டத்தில் நசுங்கி மிதிபட்டு பிதுங்கி தான் அந்த பரிகாரத்தை அன்றே செய்துவிட வேண்டும் என்பது அல்ல. மனிதர்களுக்குத்தான் முடிவு உண்டு, இறைவனுக்கில்லை. இறைவன் எல்லா காலமும், எல்லா நாளும், எல்லா நேரமும் அவருடைய ஆலயத்திலே வீற்றிருப்பார். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது சென்று வழிபாடு செய்தால் போதும். எளிய முறையிலே நாம் இருக்கக்கூடிய பகுதியில் சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் ஒருவரான குருவுக்கு குடும்பத்தோடு சென்று நெய் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த அளவு எளிமையாக வழிபாடு நடத்தினாலே போதும். குரு அருள் கிடைக்க பெறுவீர்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு உங்களுக்கு கோடி நன்மையை செய்வார். நன்றி, வணக்கம்.